இது பெந்தேகோஸ்தே நாள். அதுதான் பாடல்கள் எல்லாம் ஆவியானவரை குறித்ததான பாடல்களாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் அளவும் தம்மை பின்பற்றி வந்ததான ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் உலகத்தில் இருக்கிற அரசு சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்கு சம்பந்தப்பட்டவர்கள், யூத மார்க்க தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஆண்டவர் காண்பிக்கலை, தன்னை வெளிப்படுத்தவில்லை. தம்மை பின்பற்றின ஜனங்களுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தினார். அவர் தம்மை உயிர்த்தெழுந்தார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டு இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் அவருக்கு போதனை கொடுத்தார். அந்த 40 நாள் ஆன உடனே அவர் பரமேறி போனார். ஒளிய மலையிலிருந்து பரமேறி போகும்போது 500க்கும் மேற்பட்டதான ஜனங்கள் கூடி அவர் போவதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் போவதற்கு முன்பு கூடி இந்த ஜனங்களுக்கு அவர் சில வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகள் எல்லாம் மத்தேயு புத்தகத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதானமான கட்டளை என்று சொல்லப்படுகிறதான பகுதியெல்லாம் அங்கே இருக்கிறது. அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும், உயிர்த்தெழுந்த வல்லவரை குறித்து சொல்ல வேண்டும், எல்லாம் சொல்லி ஆண்டவர் உபதேசத்தை சொல்ல வேண்டும், சட்டத்திட்டங்களை சொல்ல வேண்டும். அவர் பிரசங்கித்து விட்டு அவர் சொன்னார், இவையெல்லாம் நீங்கள் போய் பிரசங்கிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது எருசலேமிலே காத்திருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பு எருசலேமிலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? வருவார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, பலனை பெற்றுக்கொள்வீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். அதை தான் ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சிகளாயிருப்பீங்கன்னு சொன்னார். 2 காரியத்தை சொன்னார். ஒன்று பலன் அடைவீர்கள், 2வது என்ன செய்வீங்க? சாட்சிகளாயிருப்பீர்கள். பலன் என்பது திரளான சக்தியை உள்ளடக்கி வைத்திருப்பது போல அது வெளியே தெரியாது. ஆனால் செயல்படும் போது மட்டும்தான் அந்த வல்லமையும் அந்த மகிமையும் அந்த கிரியை என்ன செய்யும்? காணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்டதான ஒன்றை தான் கர்த்தர் கொடுத்தார். பலன் சொல்லும்போது சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், தேவ ஆவியானவர் நம்மை வாசம் பண்ணுவதும் அவராலே நாம் பயன்படுத்தப்பட்டு தேவ கிரியை வெளிப்படுவதையும் அவர் சொன்னார். பலன் அடைவீர்கள் என்று சொல்லி அதுவும் அதில் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். சாட்சிகள் என்று சொல்லும்போது பலவிதமான சாட்சிகள், 2-3 விதமான சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஒன்று இரத்த சாட்சி. இங்கே சொல்லப்பட்டது, ஆண்டு சொன்னது இரத்த சாட்சி தான் சொன்னார். எனக்கு இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் சாட்சிகள் என்று சொல்லும்போது இரத்த சாட்சி என்பது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியை சொல்ல வேண்டுமானால் நாம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒவ்வொரு எல்லைகளையும் சொல்லுகிறதானே ஆண்டவரை பற்றி சொல்லுகிற சாட்சிகள். இரத்த சாட்சி ஒன்று, ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடியதான சாட்சிகள் உண்டு. இன்னொன்று, நாம் அனுபவித்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்லி இயேசுவின் பக்கம் திருப்புவது, விசுவாசத்தை தட்டி அல்லது கட்டி எழுப்பக்கூடியதான சாட்சிகள். இப்படி சாட்சிகள் பல விதத்தில் இருக்குது. எப்படி வேண்டுமானாலும் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்னார். அதன்படி ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சாட்சிகளாக இருந்தார்கள். முதல் நாள் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதே போல் ஒரு நாளிலே காலையில் நடந்திருக்கு சம்பவம். மதியம் ஆச்சு, அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி நிறைந்து மதியம் பிரசங்கம் பண்ணினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் அன்றைக்கே ஞானஸ்நானம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு சொன்னபோது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள் சொன்னதுனாலே அன்றைக்கே ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அப்படி சொல்லப்போனால் 11 பேர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கும் போது இப்போ வரைக்கும் என்ன செய்யிருப்பாங்க? இந்த நேரம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3000 பேருக்கு கொடுத்து கொண்டே இருந்திருப்பார்கள். ஒரு பல மணி நேரங்கள் நடந்திருக்கும். இதே போல் சமயத்தில் அன்று எருசலேம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு கூட்டத்தில் மகிழ்ச்சி, இன்னொரு பகுதியிலே பயங்கரமான ஒரு கேள்விக்குறிகள் எல்லாமே நடந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த நாள் அவர் பிரசங்கம் பண்ண எல்லாரும் போயிட்டாங்க. ஆங்காங்கே பிரசங்கித்தார்கள். கடைசியில் ஒரு எல்லையில் பிரசங்கிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 தான் குறிப்பு இருக்குது, நம்பர். அதுக்கப்புறம்
திரளான ஜனங்கள் நினைச்சாருங்க வந்தாருங்க. பரிசுத்த ஆவியின் கிரியை செய்ய ஆரம்பித்த போது திரளான ஜனங்கள் வந்தார்கள். எருசலேமிலே பிரம்மாண்டமான பெரிய சபை கட்டப்பட்டது. ஆமாம், எல்லாம் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே வேகத்தில் நாம் வாசிக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை இயேசுவானவர் நல்ல உணர்ந்து தான் சொல்லியிருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுவது என்பதை குறித்து சொல்லும் போது நாம் பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறோம். விசுவாசத்தினாலே அவரை நம்பி அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் அந்த ரட்சிப்பை வெளியரங்கமான ஒரு அடையாளமாய் மாற்றுவதற்கு ஞானஸ்நானம் பெறுகிறோம். இந்த ரெண்டும் நம்ம நடக்கக்கூடியது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவன் நமக்கு கொடுப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கேட்கும்போது அவர் கொடுப்பார். கேட்கிற எவன் பேரும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தாகத்தோடு கேட்கும்போது ஆண்டு சொன்னால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நினைச்சு வரான் ஊற்றுவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் என்பது போல ஆண்டவர் சமூகத்திலே தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். நிச்சயமாகவே அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவார். காலையில் அதை குறித்து சில காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல போது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்றெல்லாம் சொல்லி நமக்கு பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டு புரிந்து கொள்வதற்கு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒன்றான மெய் தேவன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிறோமே, அந்த திருத்துவத்தில் ஒன்றான தேவன் அவர். அவர் ஆழத்துவம் உடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஆவி என்று சொல்லி மறைந்து போகிற ஒன்று என்று, அதாவது நம்ம கண்களுக்கு புலப்படாத என்பது உண்மை. ஆனால் ஒரு புகை போல இருப்பார் என்று ஆவின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு புகை போல இருப்பது நம்முடைய மனக்கண் முன்பதாக கொண்டு வரும். அதே போல அல்ல, அவர் ஒரு மனிதனை போல பேசக்கூடியவர். அவர் ஒரு மனிதனை கரம் பிடித்து நடத்தக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் ஆழத்துவம் உடைய தேவன். அவருக்கு தேற்றவாளன் என்று பெயர். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் போய் தேற்றவாளன் என்ன செய்வேன், அனுப்புவேன் சொன்னார். அவருக்கு தேற்றவாளன் என்று பெயர். கலக்கங்கள், கண்ணீர், வேதனை, நெருக்கங்கள் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நின்ற இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை திடப்படுத்த, நம்மை பலப்படுத்துவதற்கு அவருடைய சத்தம் நமக்கு போதுமானது. அவர் நம்மை தேற்றுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த வழியை போக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று திகைத்திருக்கும் போது, கலங்கி நிற்கும் போது, வழி தெரியாமல் நின்ற சூழ்நிலைகளை அவர் சரியான பாதைகளை நம்மை நடத்தக்கூடிய தேவன் அவர். இதுதான் வழி என்று சொல்லி நம்மை நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர். அவருக்கு பெயர் நடத்துனர். ஆமாம், அவர் தேற்றவாளன், அவர் நடத்துனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தேவன். இன்னொரு விதத்தில் சொல்ல என்றார், அவரை சொல்லும் போது சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் சொல்லும்போது அவர் தான் இருக்கிற உலகத்தில் எல்லாவரையும் விட மூத்த போதகர், போதிக்கக்கூடிய ஆண்டவர். நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொன்னது போல அவர் நம்மை போதித்து நடத்தக்கூடிய தேவன். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறபடினாலே போதனை கட்டாயம் அவரிடத்தில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்களை திறக்கவும், இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை, அறிவையும் தருவதற்கு பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிறார். ஆமென். வேதம் புரிந்து கொள்ள முடியவில்லை, வேதத்தை வாசிக்கும் போது நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்று கலங்கும் போது, யோசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை புரிந்து கொள்வதற்குரிய ஞான இருதயத்தை தரக்கூடிய தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைய நாட்களிலே 3 பேருக்கு, ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியருக்கு அபிஷேகம் இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவதற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர். ஆமாம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் தேவை. அவருடைய வேலைகள், அவருடைய கிரியைகள் பல இருக்குது. கற்றுக்க நம்மால் செய்ய முடியாதவைகள் என்று யோசிக்கும் போது அவர் சாதாரணமாக நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவன் அவர். அதான் சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவராலே சகலமும் செய்து முடிக்கப்படும். ஆமாம். கடினமான ஒன்றை லகுவாய் மாற்றுவதற்கு,
லகுவாகி செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர். நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை நடத்துது நமக்கு உதவியாளர், நல்ல மூத்த போதகர், நம்ம தேற்றரவாளன், நம்மளுக்கு நல்ல ஆலோசனை காத்தா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகள் பரிசுத்த நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்க வேண்டும். ஆவியானுடைய கிரியை நம்மை அவர் நடத்துவார். வேதத்தில் சொல்லப்படுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுதல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது அற்புதமான ஒன்று. வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல அனுபவங்களை கூட அதில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டு கொடுத்த நோக்கம் பல நோக்கம். அதில் ரொம்ப முக்கியம்னா நம்ம வெற்றியுள்ள ஆன்மீக வாழ்க்கை, வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். கர்த்தருக்கு இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவை நம்பி அவரை பற்றி கொண்டு வாழ்வதற்கு, அவரை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானுடைய உதவி, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு அவசியம் தேவை. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த கலக்கமும் பிரச்சனையும் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி அற்புதமாய் நடத்துவார் அவர். ஆமாம். அவருடைய கிரியைகள், அவருடைய வேலைகள், அவர் என்னென்ன செய்வார்னு சொல்லி வேதத்தில் பல வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்கு கொடுத்த இந்த ஆவியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அவர் இந்த ஒழுங்கினமான அந்த ஆவியானவர் அல்ல, ஒழுங்கினமான வேலை செய்கிற அவர் அல்ல, அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. தெளிந்த அது சொல்லும்போது நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெளிந்த புத்தி என்று சொன்னால் நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு என்ன செய்யும்? பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கலாம், ஆவி நிறைவு நமக்கு இருக்கும், நம்ம அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கலாம், நாம் கர்த்தர் நம்மை ஆவியினால் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நிறைவு அதிகமாக இருப்பதனாலே சில வேலை சில தாங்கிக் கொள்ளாமல் கீழே விழுந்து விடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அபிஷேகம் நிரப்பி அவர் நிற்கும் போது நாம் எங்கே இருக்கிறோம் என்ற உணர்வு எப்போதுமே நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இருக்கும்போது நான் எங்கே நிற்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வஸ்திரம் ஒழுங்காக இருக்கா இல்லையா என்ற உணர்வுகள் எல்லாம் கட்டாயம் என்ன செய்யும்? அந்த தெளிந்த புத்தி கட்டாயம் என்ன செய்யும்? இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அசுத்த ஆவி பிடித்தவர்களுக்கு அவைகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும், குதிக்கும், அதெல்லாம் செய்யும். ஆனால் என்ன நிலைமையில் தான் எப்படி இருக்கும் என்பது அதுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அதான் இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து கதநீர் நாட்டின் அருகே போகும்போது கல்லறை பகுதியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். பிசாசின் ஆவி அவனுக்குள் இருந்தது. 6000 ஆவி இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவனுக்கு தான் யார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. அதோடு மாத்திரமில்லை, தன்னுடைய சரீரத்தில் ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. சங்கிலினாலே கட்டப்பட முடியாதபடி உடை தெரிகிறான். வருகிறவர்களெல்லாம் கல்லெறிந்து பயமுறுத்துகிறான். அவனை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் பரிசுத்தாவியும் அதே போல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவனே இதே மாதிரி இருந்தானா எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆவி நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருப்பான். அப்படி எங்கே இருக்கோன்னு தெரியும், என்ன சொல்கிறோன்னு தெரியும், என்ன செய்கிறோன்னு தெரியும், எல்லாமே அவனுக்கு உணர்வுகள் கட்டாயம் இருக்குது. அதான் தெளிந்த புத்தியில் ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்னு தெரியும். ஆகவே அந்த தெளிந்த புத்தியில் ஆவி, அது அன்புள்ள ஆவி, பலமுள்ள ஆவின்னு சொல்லப்பட்டதுனாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியும். சுபாவ மாற்றங்கள், பேச்சில் மாற்றங்கள், எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியின் மாற்றங்களை ஏற்படுத்துவார். பயத்தின் ஆவி அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலகட்டத்தில் பயம் இருக்கும். பயம்னு சொன்னால் பேதுருவை எடுத்துக்கொள்வோமே. பேதுருக்கு அவன் பலமுள்ளவன் தான், அவன் சரீரத்திலே பலமுள்ளவன். ஏன்னா மீன் பிடிக்கிற தொழில் கொண்ட அவன் சரீரத்தில் நல்ல பலம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரீர அடிப்படையில் அவனுக்கு எந்த குறைவும் அவனுக்கு இல்லை. இயேசுவோடு 3.5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பலவீனப்பட்டு அப்படி சோர்ந்து போயிருப்பான்னு இல்லை. ஆனால்
பலம் உள்ளவன் தான், சரீர பலம் உள்ளவன் தான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போது அவன் தான் கூட்டு போனாலும் அவன் கிட்ட ஒரு பட்டயம் என்ன செய்யுது, ஆண்டவர் சொன்னார், எல்லாம் பட்டயத்தை எடுத்து வச்சுக்கிட்டுங்கப்பா, வாங்க போவோம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனார். அந்த வீரர்கள்லாம் பிடிக்க வரும்போது பட்டயத்தை உருவி இருந்துச்சுதான், ஒரு போட்டு தான் இருட்டில் போடல, தலையை நோக்கி போட்டான், விலகிட்டு காதோடு போயிட்டு. அப்போ அவன் பலத்திலே குறைந்தவன் அல்ல. ஆனால் ஒரு பெண் அவனை பார்த்து சொன்னா, நீ அவனோடு இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், எனக்கு அவரை தெரியவே, இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஏன் அப்படின்னா, அங்கே இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுவதையும் அடிக்கப்படுவதையும் இதெல்லாம் பார்த்தவன் பயந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான சில பாதிப்புகள் அல்லது தண்டனைகள் அல்லது உபத்திரவங்களை கண்டு அவன் பார்த்து பயந்து, ஒருவேளை நமக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைத்தாலும் என்னமோ தெரியாது, இயேசுவை தெரியவே தெரியாது, 3 முறை மறுதளித்தான். ஆனால் அதே பேதுரு ஆண்டவரத்தில் மனம் கசந்து அல்லதான், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே நிற்கிறான். பரிசுத்த ஆவியான பொழிய பண்ணி அபிஷேகத்தை நிரம்ப போயிட்டான். 7 பிரசங்கித்தான், 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அவனை சனகரிப் சங்கம் கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை விசாரித்த அதே சனகரிப் சங்கம், அதே பரிசேயர் சதுசேயர்கள், அதே வீரர்கள், அதே மத போதகர்கள், இயேசுவை விசாரித்தவர் தான் இவனை கூப்பிட்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் ஆயிருக்கும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த 2-3 மாதம் தான் இருக்கும். அப்போது அவனை கூப்பிட்டு, இந்த நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ முறை நாங்கள் எச்சரித்திருக்கிறோம். ஒரு முறை கூட நாங்கள் அடித்து அனுப்பிட்டோம். நீங்கள் ஏன் மறுபடியும் பிரசங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். அவங்க சொன்னான், நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், உபத்திரம் பண்ணப்படுவீன்னு சொன்னால், அதற்காக 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி உபத்திரப்படுவது அடிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு சனகரிப் சங்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அன்றைக்கு இருந்த ஒரு பெண்ணுக்கு முன்னாக நின்ற பயம் இன்னைக்கு அதிகாரி முன்பதாக, ஆளுகை உள்ளவர்கள் முன்பதாக நிற்கும்போது அந்த பயம் என்பது இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எப்படி என்று சொன்ன ஒன்றுதான், பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் வரும்போது அந்த நல்ல பலனை தேவன் கட்டளை இடுவார். அவர் ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எதை பேசுவோம் எதை செய்வோம் என்று யோசிக்க வேண்டியதில்லை. இயேசுவே சொன்னார், நீங்கள் என்ன பேசுவோம் என்ன யோசிப்போம்னு யோசிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும்போது அவர் நல்ல வார்த்தைகளை உங்கள் வாயிலே போடுவார். அவர் ஆமென். எப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பார், எப்படி பேசணும்னு சொல்லி உங்களோடு கூட அவர் இருந்து அவர் காண்பிப்பார். அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிற வார்த்தையை சொன்னால் போதும், கிளீனாக பிரச்சனைகள் தீர்ந்து போகும், அல்லது புதிய காரியங்களை கற்று திட்டமிட்டு தருவார். ஆகவே வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது கூட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு இருக்கிற பயத்தை எல்லாம் கத்த நீக்கி போடுவார் அவர். ஆமென். ஆகவே தான் பயமுள்ள ஆவி கத்த நமக்கு கொடுக்கவில்லை, அது பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கத்த கொடுத்திருக்கிறார். கத்தருக்கு பயமும் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். ஆமென். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு, ஒரு வெற்றி உள்ள ஒரு எல்லையை நாம் அடைந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். அவரை குறித்து இயேசு சொல்லும் போது சொன்னார், நான் போய் தேற்றவரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சொல்லிட்டு போகல. அவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன செய்வார் சொன்னால், பாவத்தை குறித்தும், அடுத்தாங்களே நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் பாவம் செய்கிற மனிதன் என்பதை விட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவன் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது ஆவியானவர் சொல்லுவார், இது தவறு என்று சொல்லுவார். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு தவறு என்று சுட்டி காட்டும் போது, இது பாவம் என்று சுட்டி காட்டும் போது பவுல் சொல்லுகிறான், சில மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யர், அவங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தான் எழுதுறான். மனசாட்சியில் சூடுண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். 1 முறை 2 முறை சொல்லுவார், 4 முறை சொல்லுவார், 10 முறை சொல்லுவார், 100 முறை கூட சொல்லுவார். நாம் அதை அல்லல் தட்டி விட்டுட்டோம்னா அவர் சொல்வதை கொஞ்சமாக குறைச்சிடுவார், கடைசியில் சொல்லவே மாட்டார். நமக்கு அது தவறாகவே நாளைக்கு உணர்த்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். தவறிலே நிலைத்திருப்போம். அந்த தவறை மறுபடியும் செய்து கொண்டே தான் இருப்போம். ஆனால் அதுக்கு என்ன அப்படி நான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தவறு என்ன என்பதை சுட்டி காட்டுவேன். செய்வது தவறு,
அது உணர்த்தப்படும் போது நம்ம கொண்டு சுற்றுவார். இது தவறு தொடர்ந்து செய்தால் அதனுடைய நீதி என்ன என்பது வேத வசனத்தை காட்டுவாங்க. இந்த வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது, நீதி என்ன, அதனாலே கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன, நியாய தீர்ப்பு பலன் என்ன எல்லாம் சொல்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் எச்சரிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில் தான் நடத்துவாரை தவிர ஒரு நாளும் கோணல் மாணலான வழிகள், பாவத்தின் வழிகள், கர்த்தருக்கு விரோதமான வழிகள், வேத வசனத்துக்கு புறம்பான வழிகளில் ஒரு நாள் நடத்தவே மாட்டார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மனுஷன் வேண்டுமானால் தப்பாக நடத்துவான். மனுஷன் தப்பாக நடத்துறதுக்கு ரெண்டு காரணங்கள், பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, பொறாமையினாலே நடத்துவான். பொறாமை பிடிச்சவன் எழுதிவான், அவன் 4 பேர் முன்னாடி யார் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துவான். ஆனால் அவனுடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்தா அது வேறு வழியாக தான் இருக்கும். பொறாமையினாலே நடத்தக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் செய்ய சொல்கிறது மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அது சொல்லும் போதெல்லாம் கேட்பதுக்கு நல்லா தான் இருக்கும், சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் வேதத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்தோன்னா அது தவறான பாதையாகவே இருக்கும். ஆமாம், மனிதன் நடத்துகிற பாதை சில வேளைகளிலே தவறாக இருக்கும், சில வேளை தோல்வியாய் முடிந்துவிடும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஆவியானவர் நமக்குள் ஏவுவார், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏவுவார். ஆமாம், அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சில வேளைகளே உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கும், இதை செய் என்பதை சொல்லு, இதுதான் என்பதை சொல்லுவேன். நாம் உடனே கேட்டு செய்தோன்னா நிச்சயமாகவே நல்ல பலனை அடைந்து கொள்வோம். ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டப்படி போனோம்னு வச்சுக்கிடுங்க, அப்போவே நமக்கு தெரியும் கட்டாயம் தோல்வி நிச்சயம் என்பது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடமளித்து அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்தோம்னா நல்ல பலனை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்குள் ஏவுவார். அந்த ஏவுதல் என்பது 2-3 வழிகள் இருக்குது. ஆவியானவரும் ஏவுவார், மனுஷனும் ஏவுவான், சாத்தானும் ஏவுவான். நல்ல கவனம். ஆவியானவர் ஏவினால் பரிசுத்த பாதையாக இருக்கும், வெற்றியின் பாதையாக இருக்கும். மனுஷன் ஏவினால் தோல்வியின் பாதையாக இருக்கும், அல்லது சில நேரம் ஏமாற்றின் பாதையாக போயிடும். சாத்தான் ஏவினால் அது நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியின் பாதையாக இருக்கும், தண்டனையின் பாதையாகவே என்ன செய்கிறோம் வந்து நிற்கும். நான் வேதத்தில் அதெல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக தாவீது ஒரு நாள் அரண்மனை மேலே உட்கார்ந்துருக்கும் போது சாத்தான் அவனை என்ன செய்தானா, ஏவிடான். அப்படி வேதத்தில் சொல்லப்படும். 4ஆம் புத்தகத்தில் வாசித்தோம்னா சாத்தான் தாவீதை என்ன செய்தானா, தொகை என்னும்படியா, அந்த ஜனத்தொகை என்னும்படியா ஏவினான். அப்போது ராஜாவுக்கு நாம் கேட்கலாம், அந்த வாசிக்கும் போது ராஜாவுக்கு அதிகாரம் இல்லையா, ஜனத்தொகையை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கலாம். அதிகாரம் இல்லையா என்பது கேள்வி என்பது சரியான கேள்விதான். ஆனால் இருக்கா இல்லையா என்பது வேதத்தில் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கும்போது ஜனத்தொகை எடுப்பதற்கு ஆண்டவர் பிரதான ஆசாரியன் ஒருவனுக்குத்தான் உரிமை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவன்தான் தேவன் அவனிடத்தில் சொல்லுவார், ஜனத்தொகை எடுக்கலாம் என்று சொல்லு. அவர் சொல்லும் போது பிரதான ஆசாரியர் லேவியரை கூப்பிட்டு சொல்வார்கள். ஆங்காங்கே கோத்திரங்கள் 12 கோத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் லேவியரெல்லாம் ஆசாரியர் அழைத்து, ஆசாரியர் தன்னிடத்தில் இருக்கிற ஆசாரியர் சொல்லுவாங்க, இந்த ஆசாரியர்கள் அங்கே உள்ள லேவியர்களுக்கெல்லாம் நினைச்சுவாங்க சொல்லுவாங்க, எல்லாம் போய் சென்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே கொடுத்த உடனே பிரதான ஆசாரியர் கலெக்ட் பண்ணி எல்லாம் கூட்டி கழித்து எல்லாம் எடுத்து இவ்வளோ தொகை இருக்குதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஆசல்பி கூடாத்து முன்னாலேயோ ஆலயத்து முன்னாலே கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அதுதான் நியாயப்பிரமாண முறை. ஆனால் இவனுக்கு அந்த உரிமை என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. ராஜாவாக இருந்தால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை மீறி அப்படி இந்த இந்த பகுதியில் தொகை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா எண்ணிட்டுலாம் வரக்கூடாது. ஆத்தும மீட்பு கொடுக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்படும், ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும், மீட்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் மீட்பு கொடுத்து தான் இந்த தொகையை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இவர் ஒரு சேக்கல் என்ன செய்யணும், வெள்ளி என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சென்சஸ் எடுக்கணும்னு சரியாச்சுன்னா ஆத்தும மீட்பு கொடுக்கப்பட வேண்டும் தேவ சமூகத்தில். இதெல்லாம் நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. நீ போய் எடுத்துகிட்டு வான்ட்டான். சாத்தான் அப்படி தான் சொல்லுவான், நீங்கள் போய் சென்சஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. வேதத்தை வாசிக்க விட மாட்டான், வேதத்தை பற்றி என்ன சொல்லுன்னு யோசிக்க விட மாட்டான். அதனுடைய பலன் என்ன, தேசத்தில் 70,000 பேர் மரித்து போனார்கள். சாத்தான் ஏவுவான், அது நமக்கு பிரச்சனையும் இழப்பும் தோல்வியும் தண்டனையும் கொண்டு வரும். மனுஷன் ஏவுவான், ஏமாற்றமும் தோல்வியும் கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் ஏவும் போது அது வெற்றியுள்ள வாழ்க்கையை தரும். ஆமாம், ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் ஏவினார், பவுலை ஏவினார்.
கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. என்ன ஏவினான்? நீ இங்கே இல்லைப்பா, நீ எங்கே போக வேண்டும்? இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும், இன்னொரு கான்டினென்ட்டுக்கே போகணும் அப்படிங்கிறது. அவன் ஒரு எல்லையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். ஜெபித்து தூங்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு எல்லையில் அவனை போக விடாது இருந்தார், தடை பண்ணினார். பிரசங்கம் பண்ண போய் ஒவ்வொரு எல்லையெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து சபையை கட்டினவன் ஒரு எல்லை பிரசங்கம் பண்ணும்போது குழுவாய் போகிறான். ஆவியானவர் போக விடலை. போப்பா வீட்டுக்கு போய் உட்காரு அப்படின்ட்டாரு. அவன் போக விடலைன்னு சொல்லி யோசித்தான். உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இன்னொரு இடத்துல தடை பண்ணினான், போக விட்டாது இருந்தார், போகவே விடலை. அவன் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஜெபம் பண்ண இரவு அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. மக்கதுனியா தேசத்து மனுஷன் வந்து எங்கள் தேசத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லப்பா அப்படின்னாரு. அப்போதான் புரிந்து கொண்டான், ஆவியானவர் ஏன் நம்மை தடை பண்ணினார், ஏன் நம்மை தடுத்தார், போக விடாது இருந்தார் என்பதை அவன் யோசித்து பார்த்தான். ஆவியானவர் ஏவினான், நீ இந்த எல்லைக்கு அல்ல, இன்னொரு எல்லைக்கு போக வேண்டும். ஆவியானவர் நம்மை ஏவும் போது ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு, ஒரு 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 உயர்விலிருந்து இன்னொரு உயர்வுக்கு தான் நடத்துவாரே தவிர ஒரு நாளும் கீழான நிலைக்கு ஒரு நாளும் அவர் நடத்தவே மாட்டார். அவர் ஆமாம் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போயிட்டாங்க. அவன் ஐரோப்பா கண்டது, ஆசியாவிலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு சென்றான். ஐரோப்பா கண்டம் முழுவதும் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு மூல காரணமே பவுல் தான். ஆவியானவருடைய ஏவுதலுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால தான். சில வேளைகளிலே ஆவியானவர் ஏவும் போது நாம் அதை ஒப்பு கொடுத்து போனான்னு சொன்னால் கட்டாயம் அந்த எல்லை ஆஸ்வதிக்கப்படும், இவனும் ஆஸ்வதிக்கப்படுவானவன். ஆமாம். அப்போ ஆவியின் ஏவுதல் நமக்கு தேவை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏவுவார். இதை செய் மகனே, இதை செய், இதை கொண்டு போ, இதன்படி நட என்று சொல்லி அவர் ஏவுவார். அந்த ஆவியினால் நடத்தப்படுதல் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. பேதுரு அவர் ஜெபித்து கொண்டிருந்தான். ஜெபிக்கும் போது ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். ஒரு துப்பட்டி இறங்குது வானத்திலிருந்து. எல்லா உலகத்தில் மிருகங்கள் ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாமே கிடக்கு. அப்போ ஆண்டு சொல்கிறார், அடித்து பூசிங்கிறார். அவன் சொன்னான், அசுத்தமானது என் வாய்க்குள்ள போனதே இல்லையா, நான் இதை தொடவே மாட்டோம். நீர் கொடுத்த பிரமாணம் தான், நியாய பிரமாணம் தான், தொடவே மாட்டோமே, ஒன்று நான் சாப்பிட்டது இல்லையேன்னு சொல்வது. ஆண்டு சொன்னார், தேவன் இதை என்ன செய்தார், அவனுக்கு சொல்லி கொடுத்தார். தேவன் இதை சுத்தமாக்கி இருக்கிறார். அவன் ஆவியானவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இதை நீ நினைப்பது போல யூத குலம் மட்டும்தான் கர்த்தருக்கு உரியவர் என்றதான எண்ணங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து விடு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கு உரியவர்கள். ஆமாம் கர்த்தருக்கு பயமுண்டு. ஆகவே சுவிசேஷம் இந்த ஜனத்துக்கு மட்டுமல்ல, இன்னொரு ஜனத்திற்கு போக வேண்டும், நீ புறப்பட்டு சொன்னார். அவனுக்கு அதில் அதிக ஈடுபாடு கிடையாது. ஆனாலும் ஆவியானவர் சொன்னார். உடனே 2 பேர் கதவை தட்டினான். சீமோன் பேதுரு என்ற ஒருவர் இருக்கிறாரா? அப்போ அவன் கீழே உள்ள வீட்டில் உள்ள சீமோன் சொன்னான். அவன் பேர் சீமோன் தான். அவன் சொன்னான், தோல் பதறின்ற வீடு. சரி, அவன் சொன்ன மேலே உட்காந்துருக்காரு, கொஞ்சம் இருங்க. கூட்டு வந்த உடனே 3 பேர் உட்காந்துருக்காங்க. என்னென்னு, கொர்நேலியு என்றதான 100க்கு அதிபதி செசரியா பட்டணத்தில் இருக்கிறார். அவருக்கு தரிசனம் கண்டார். ஒரு தேவதூதர் வந்து உங்களை அழைக்கும்படியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆகவே நீங்கள் வர வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் சொன்னபோது கர்த்தர் யோசித்தான். கர்த்தர் சொன்னது எல்லாம் இருந்தது. அப்போ யோசித்தான், போகலாமா வேண்டாமா. ஆவியானவர் சொன்னார், இதை தாப்பா அவனுக்கு சொப்பனத்தில் அந்த தரிசனத்தில் காண்பித்தேன், எழுந்து போ. அவனை நடத்தினார், அவனை ஏவினார். அவன் அங்கே வந்து நின்ற போது அவன் சொல்லுகிறான், அவனுடைய எல்லையிலே, நான் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எப்படி ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அதே போலவே புறஜாதி மத்தியில் இருக்கக்கூடிய கொர்நேலியு வீட்டிலும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் அதே போல தான் இறங்கினார். வித்தியாசம் பாராட்டவில்லை. ஆமாம், பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது போலவே கொர்நேலியு வீட்டிலே தேவன் ஊற்றினார் அவர். ஆமாம் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆவியின் ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில், ஆவியானவர் நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர் நடத்தினால், பரிசுத்த ஆவியானவர் நடத்தினால் கட்டாய வெற்றி, கட்டாயம் ஆசீர்வாதம், அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆமாம் இதாக இருக்கீங்களா? வேற ஆள் நடத்தினா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அவன் தேசத்தில் 70,000 பேர் செத்துட்டாங்க. அவன் கேட்குறான், ஆண்டவரே பிரச்சனை உமக்கும் எனக்கும் தான். பிரச்சனை யாருக்கு தான்? இந்த ஆடுகள் நீ என் தகப்பன் வீட்டை என்ன பண்ணும், அல்லது என் வீட்டை எதுனாலும் பண்ணும். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, 70,000 பேர் செத்துட்டாங்க ஐயா. அப்புறம் அந்த ஆண்டவர் அந்த 3ஆம் நாளுக்கு போகலை, இறக்கப்பட்டு அந்த தண்டனையை அவர் நிப்பாட்டினார். அப்போ தான் தாவீது புரிந்து கொண்டான், நியாயப்பிரமாணத்தை தாண்டி ஏவப்படுகிற, வேத வசனத்தை தாண்டி ஏவப்படுகிற எந்த கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் நமக்கு நஷ்டம், நம்மை சார்ந்தவர்களுக்கு நஷ்டம், நம்முடைய குடும்பத்துக்கு நஷ்டம், நம்முடைய எல்லையில் உள்ளவர்களுக்கு நஷ்டம். நம்மளாலே நிறைய பேருக்கு நஷ்டம் தான் வருமே தவிர லாபம் வராது. ஆமாம், இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க.
ஏவுதலில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை தான். பரிசுத்த ஆவி ஆண்டவர் நம்ம ஏவி நடத்த வேண்டும். ஆமாம். அதுக்கு வேத வசனம் அவர் ஏவுனான்னு சொன்னால், ஒரு வேளை இது நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் வேதத்தை பார்க்கணும். அவர் ஏவுகிற காரியங்கள் வேதத்தின் பகுதியில் எந்த பகுதியில் இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஜெபித்தோம்னு சொன்னால், ஆவியானவர் உன்னை சந்தேகம் வந்துட்டா மகனே, இதுதான் வேத வசனத்தோடு நம்மை ஒத்து போக பண்ணுவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயமாண்டவர் தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஆமாம். அந்த நிறைவு கட்டாயம் வேணும். நீங்கள் எதை பெற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்குனாலும் இருக்க கிடைக்கக்கூடிய நேரத்தினாலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல மனதார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மீது வந்து இறங்குவார் அவர். ஆமாம். நம்மை அவருடைய மகிமையினாலே அவருடைய பிரசனத்தினாலே நிரப்புவார். அவர் நிரப்பும் போது அதுக்கு அடையாளமாய் அந்நிய பாஷையை நமக்கு தருவார். ஆமாம். இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கர்த்தர் நமக்கு தர வல்லவர் அவர். ஆமாம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்காக அவரை நல்ல தெரிந்திருக்க வேண்டும். சில பரிசுத்தவன் காலை எழுந்த உடனே கர்த்தருக்கு பயமாண்டவதாக குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அவங்களாம் காலை எழுந்த உடனே ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஆண்டவரே உமக்கு சொல், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வந்தனங்களையா என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிற வழக்கத்தை வைத்திருந்தார்கள். சில வாசருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவருடைய நிறைவு நமக்கு தேவை. அவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. அவருடைய எச்சரிப்புகள் நமக்கு தேவை. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஆறுதல் நமக்கு தேவை. அவருடைய வழிநடத்தல் நமக்கு தேவை. சாதாரணமாக இருந்தாலும் நம்மை அசாதாரணமாய் மாற்றி பயன்படுத்தக்கூடிய வலிமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஆமாம். ஒன்றுக்கு உதவாதவன் சாதாரணமான மனிதன் என்று சொன்னான். அவனை பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார். அவனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கற்று செய்ய வல்லவர் அவர். ஆமாம். நம்ம எத்தனையோ காரியங்கள் வாசித்திருக்கிறான். கொலோசு சபையிலே ஒரு பெரிய ஒரு அதிகாரி இருந்தார், ரோம அதிகாரி பிலமோன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசு சபையை அவன் வீட்டில் தான் ஆரம்பித்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், கொலோசு சபையிலே முக்கியமான ஒரு ஆள். அவன் வீட்டுக்கு பவுல் அடிக்கடி போவது வழக்கம் வளர்ந்தது. ஆனால் பெரிய அதிகாரி வீடுகளில் அடிமைகள் இருப்பாங்க. கால் கழுவுவதற்கு வெளியே உட்காந்துருப்பாங்க. வர்ற நபர்கள் யூத முறைமைகளிலே கால் கழுவுவதற்கு ஒரு அடிமை செய்வான், வெளியே உட்காந்துருப்பாங்க. கால் கழுவு தண்ணீர் கொடுப்பாங்க, கால் கழுவிட்டுலாம் உள்ளே வருவாங்க. அப்புறம் பாதரட்சை செய்வாங்க, அவிழ்த்து விடுவாங்க. அவன் பெல்ட் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அந்த பாதத்தை கழட்டி ஓரமாக வாங்கி வைப்பாங்க. இதைத்தான் யோவான் சொன்னால் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாதுன்னு சொன்னான். அதுதான் அந்த அடிமையின் வேலை செய்வது கூட என்ன கிடையாது, தகுதி கிடையாதுன்னு சொன்னவன். அவன் அடிமை வேலை செய்து கொண்டவன் ஒனேசிமோன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, ரட்சிக்கப்படாதவன். அந்த அடிமை ரட்சிக்கப்படாதவன். வீட்டில் ரட்சிப்பின் கூட்டம் நடக்குது. வாரம் நடத்துவவங்களே தெரியாது, அங்கே நடந்துப்பான். அவன் என்ன நினச்சிருப்பான், ஒரு நம்ம நடத்துகிற மாதிரி வியாழக்கிழமை கூட்டம் நடத்துகிற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டானுங்க, இன்றைக்கி கூட்டம் நடத்த வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிருப்பான். பவுல் வரும்போதெல்லாம் பார்த்துருப்பான், அடிக்கடி பார்த்துருக்குறான். ஆனால் பவுல் ஒரு நாள் சிறைச்சாலையில் இருக்கும்போது திடீரென்று உள்ள தள்ளி விட்டு பார்த்தா ஒனேசிமோன் நிற்கிறான். ஏன் அப்படி சொன்னால், பிலமோன் விட்ட திருடிட்டு ஓடி போயிட்டான். பிலமோன் கம்ப்ளைண்ட் பண்ணான், அவனை எங்கேனாலும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத யோசித்தாங்க. கடைசியில் ஒரு இடத்துல பிடிக்கப்பட்ட உடனே சிறைச்சாலை தள்ளிட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளே யார் இருந்தானா, பவுல் இருந்தான். உள்ளே வந்து விழுந்தவனை பார்த்த உடனே இவன் பார்க்குறான், அதிர்ச்சி. ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்ற ஒரு போதகர் அவனை பார்க்குறான், பார்த்து பரிதாபம் பார்க்குறான். பவுல் பார்த்தான், என்னப்பா என்ன தப்பு பண்ணிட்டு வந்து இதில் உட்காரு சொல்லி ஆண்டோடு போய்ட்டு அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அவன் அங்கே ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு தான் அவன் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது அவன் சொன்னான், சிறைச்சாலை நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமோன். அவனுக்கு ஆண்டோரை பற்றி சொல்லுகிறேன். அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு அவனுக்காகவே ஒரு நிருபம் எழுதுகிறான் பிலமோனுக்கு. அதான் அந்த நிருபம் தான் பிலமோனுக்கு எழுத நிருபம். அதில் அவன் சொல்கிறான், இவன் உன்ட்ட கடன் பட்டது எல்லாம் இருந்தால் என் கணக்கில் வச்சுக்கிடுங்க, இவனை உன் சகோதரனுக்கு மேலான ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அடிமையாக அல்ல அப்படிலாம் சொல்லி சில காரியங்கள் எழுதுகிறான். சரி, இவன் திருந்திட்டான் என்பதை அவன் சொல்லி அனுப்புகிறான். உண்மையிலேயும் திருந்திட்டான்னு வச்சுக்கணும். அந்த வீட்டுக்கு போயிருக்கான். கொலோசு சபை அவன் வீட்டில் நடக்குது வச்சுக்குவோம். வாரம் மீட்டிங் நடக்குது, அங்கேயும் இருப்பாங்க. கால் கழுவுனவனுக்கு இன்னொரு கொஞ்சம் உயர்வு, உள்ள சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறது. உள்ள என்ன வேலை கற்பனை செய்வாங்க, சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்குது. வீட்டில் எல்லாம் வச்சுட்டு
வந்தவங்களாம் உட்கார வச்சு ஒரு வேளை டீ காஃபி எல்லாம் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன கொடுத்தாங்களோ தெரியாது, கொடுத்தவன் அப்படிலாம் வேலை செய்கிட்டு இருந்தவன். இவன் ரட்சிக்கப்பட்டான்னு உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லோரும் பார்த்தாங்க, உங்கள் வீட்டில் அடிமையாக இருந்தவன் பரவாயில்லையப்பா ரட்சிக்கப்பட்டான், நான் பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஊரில் கொண்டு போட்டாங்க, பவுல் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அனுப்பிட்டார் மறுபடியும். அவன் சொல்கிறான், அவன் சாட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். காலங்கள் நடுவே அவன் கர்த்தர் அவனை பரிசுத்தாவில் நிறைத்து வேறு விதத்தை நடத்த ஆரம்பித்தார். நான் யோசித்து பார்த்தேன், அன்றைக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண ஆளே இருந்திருக்காது. பிரசங்கம் பண்ண ஆள் இல்லைன்னு நம்ம என்ன செய்வோம், தெரிந்த ஒருத்தர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு கேட்போம். அதே போல் ஒரு நாள் ஒனேசிமுக்கு ஒரு சான்ஸ், நீ பண்ணுறியாப்பா இன்றைக்கி. அவன் எழுந்து தான் சாட்சியை சொன்னானோ என்னமோ தெரியாது, மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படியே வளர ஆரம்பித்தவன் வளர்ந்தான், சபையில் ஒரு போதகனாக மாறினான், ஒரு எல்லைக்கு போதகனாய் மாறினான். காலங்கள் நடுவே கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக எபேசுவிலே யோவான் தான் அந்த பிஷப்பாக இருந்தது, மூப்பராக இருந்தவன். ஆசியாவிலே இருந்ததுல எபேசுவிலே மூப்பனாக இருந்தான். அவனுக்கு பிறகு யோவானுடைய சீஷன் போலிகார்ப் தான் அடுத்த ஒரு ஆளாக இருந்தான். போலிகார்ப் எரிக்கப்பட்டு இரத்த சாட்சியை மறித்து விட்டார். தீமோத்தேயு அந்த எல்லைக்கு அவன் மூப்பராக இருந்தான். தீமோத்தேயுக்கு பிறகு ஒனேசிமு தான் அந்த எல்லைக்கு அவன் மூப்பனாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். ஒரு அடிமை, சாதாரணமான ஒரு அடிமையை பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்த போது ஒரு நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துக்கும் மேன்மைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார்னு சொன்னான். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தவிர வேறு ஒன்றும் அல்ல. கர்த்தருக்கு பயப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கிரியை செய்யும் போது எந்த தாழ்விடத்தில் இருந்தாலும் அவனை மேலாக உயர்த்த வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய அற்புதமான கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் அவர். நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. நீங்கள் கட்டாயம் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுமா. இந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், வரங்களை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர், தமக்கு சித்தமானவனுக்கு வரங்களை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இவையெல்லாம் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆளுகைக்குள் நம்மை கொண்டு வருவோமாக. ஆண்டவரே ஆளுகை செய்யும் ஐயா, ஆளுகை செய்யும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ என்னை நீ உருவாக்க வேண்டும் என்று ஒரு விஷயமே ஒப்பு கொடுப்போமாக. உருவாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உருவாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் ஒரு மாற்றும், உடைத்துவிடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே. என் ஆற்றல் ஆனவரே. உடைத்துவிடும் உருமாற்றும், எங்களை உருவாக்குகிற கர்த்தரையா. ஓ பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குவாராக. அவர் விருப்பப்படி நடப்பதற்கு, அவருடைய திட்டங்கள் சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லேலூயா நம்மை உருவாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் நமக்கு வேண்டும். மனுஷன் நடத்த வேண்டாம், சாத்தான் நம்மை நடத்தலாம், எல்லாம் வேண்டாம். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. அவர் நடத்தும்போது சகல சத்தியங்களுக்கும் நடத்துவார், பரிசுத்த பாதைகளை நடத்துவார், நீதியின் பாதையை நடத்துவார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார்,
புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், வெற்றியுள்ள வாழ்வை தருவார். இந்த மகிமையுள்ள தேவனுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்வில் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில்வியா ஜாப். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான மாலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய சமூகத்திலே ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே அந்த ஏவுதலுக்கு நாங்கள் ஆளாக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் இந்த கராத்திரி வேளையிலே இந்த பெந்தை கொஸ்தே நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை உடைத்து ஆண்டவரே எங்களை உருவாக்கி ஆண்டவரே குயவன் கையில் களிமண் போல உருவாக்கப்பட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிற கிருபைகளினால் ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகிக்கப்பட அந்த ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை சிந்தைகளை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களுடைய ஆவி மண்டலங்களை ஆட்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்வது போல இந்த நாட்களில் முடியாத காரியங்கள் ஆண்டவரே தேவனால் எல்லாம் கூடுமே, ஆவியினால் ஆண்டவரே ஆண்டவரே ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா. ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிற காரியங்கள் உம்முடைய ஆவியினால் ஆகும்படியாய் இந்த நல்ல நாட்களிலே கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகம் எங்களுக்கு அளிக்கப்பட ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, நன்மைகள் குறைவுபடாதபடி காக்கிற அந்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களை ஆட்கொள்ளட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.